தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் சபை என்றதான தலைப்பிலே வேத பாடத்தை படித்து வருகின்றோம். We have been learning the Bible study under the heading the church. இன்றைக்கு சபை என்பதற்கு தேவனுடைய வீடு என்கிறதை பற்றி நாம் படிக்க போகிறோம். Today we are going to study what the word church means. It is a house of God. அதாவது ஜெப வீடு என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். We are going to study the church as a prayer house. ஏசாயா தீர்க்கதரிசனின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, When we read Isaiah chapter 56 verse 7, Even them will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon mine altar, for mine house shall be called a house of prayer for all people. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். Will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. இந்த இடத்திலே சபைக்கு ஜெப வீடு என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this verse we find for the church a name is given as a house of prayer. நாம் அப்போஸ்தலரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே ஜெப ஆலயத்திலே கூடின சபை என்று நாம் படிக்கிறோம். In Acts of the Apostles chapter 13 verse 43 we see the congregation which gathered in the temple of the Lord. இந்த ரெண்டு வசனங்களிலே சபைக்கு ஜெப வீடு என்றுதான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In these two verses the name church, the prayer house is given to the church. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோமே, இந்த இடம் ஒரு சபையாய் காணப்படுகிறது. We are all assembled here. This is known as a church. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு சபையாய் இருக்கிறோம். Individually every one of us are a church. சபையாய் காணப்படுகிறதான நாம் ஒரு ஜெப வீடாய் காணப்பட வேண்டும். We who are seen as a church must be seen as a house of prayer. நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம் காணப்பட வேண்டும். We must have a very good prayer life within us. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஜெப ஜீவியத்தின் மூலமாக தான் ஒரு மனிதரை ஆண்டவர் பயன்படுத்துவது, ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாம் கிரியை செய்வது. The Lord is making use of a person or working through them only because depending upon their prayer life. இன்றைக்கு ஜெபத்தை பற்றி பலவிதமான புத்தகங்களை எழுதுகிறார்கள். Nowadays people write different types of books regarding prayer. ஜெபமே ஜீவன் என்றும் ஜெபமே ஜெயம் என்றும் சொல்கின்றார்கள். They say that prayer is life and prayer is victory. ஜெபம் என்று சொல்வது நாம் சுவாசிக்க கூடியதான ஒரு காற்று போன்றதுதான். When we say prayer, it is nothing, it is just like a air that we are breathing. நாம் ஒவ்வொருவரும் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். Every one of us are breathing the air. அது எப்பொழுது நின்று விடுகிறதோ அன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதான ஜீவன் போய் விடுகிறது. The moment that stops, our life within the body departs from the body. எப்படி நாம் இடைவிடாமல் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுபோல இடைவிடாமல் நாம் ஜெபிக்கவும் வேண்டும் என்றுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். In the Bible we read, even as we are continuously breathing, in the same way we have to pray continuously. 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read 1 Thessalonians chapter 5 verse 17, அங்கே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். there we are reading, pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிப்பது ஒரு சாத்தியமான ஒரு காரியமா? Praying without ceasing, is it possible? இது எல்லாருடைய மனதிலும் எழும்பக்கூடியதான ஒரு காரியம்தான். This is a question which will rise in the hearts of every one of us. இடைவிடாமல் ஜெபிப்பது ஒரு சாத்தியமான காரியம் இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். We think that praying without ceasing is not at all possible. அதாவது 24 மணி நேரமும் முழங்காலிலேயே நிக்கணும் அப்படி என்பது அல்ல. It doesn't mean that all the 24 hours we have to stand on our knees. நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயமானது தேவனோடு கூட இருந்தால் அது போதுமானது. It's enough whatever work we may be doing, it's enough if our heart is joined with the Lord. நாம் உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை When we read this Song of Solomon chapter 5 verse 2, வாசியுங்கள். I sleep
but my heart waketh. It is the voice of my beloved that knocketh, saying, Open to me, my sister, my love, my dove, my undefiled, for my head is filled with dew, and my locks with the drops of the night. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. Here we read, I sleep but my heart wakes. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. I sleep but my heart wakes. அப்ப நம்ம நித்திரை பண்ணாலும் கூட நம்முடைய இருதயமானது விழிப்பா காணப்படணும். Even though we sleep, our heart must be watchful. நம்ம என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் நம்முடைய இருதயமானது தேவனோடு கூட இருந்தால் அது போதுமானது. Whatever work we may be doing, it doesn't matter, but it's enough. Our heart must be with the Lord. நாம் படுத்திருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி எப்போதும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். Whether we are lying down or sitting or working, whatever it may be, our heart must always be seeking after the Lord. அதே நேரத்தில் ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்திலே ஜெபிப்பது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். At the same time, we have to set aside some time for the prayer and we have to tarry in the presence. நாம் என்ன ஒரு வேலை செய்தாலும் நம்முடைய இருதயமானது தேவனை நோக்கி எப்போதும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். Whatever work we may be doing, it's all right, but still our heart must always be calling after the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did the Lord Jesus Christ say? லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, When we read Luke's Gospel, chapters 21, verse 36, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. அப்போ 1 தெசலோனிக்கேயரிலும் லூக்காவிலும் நாம் என்ன படிக்கிறோம் என்றால், 1 தெசலோனிக்கேயரிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், லூக்காவிலே நாம் படிக்கிற வேளையிலே எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வாசிக்கிறோம். What do we read in the books of Luke and 1 Thessalonians? In 1 Thessalonians we read that we have to pray without ceasing, but in the Gospel according to Luke we see that we have to pray always. அப்ப ஆண்டவர் கூட நாம் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். Therefore the Lord has chosen every one of us that we may pray. யார் ஒருவர் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். Whosoever is continuously praying, the Lord is making use of that person. பொதுவாகவே நாம் நினைப்பது என்னவென்றால், நாம் தான் ஜெபிக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். Generally what we think that we are the people who are praying. ஏதோ ஒரு நாளிலே அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஜெபித்து விட்டு அதனால் நமக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. We are praying either half an hour, 1 hour per day, and because of that we have a great satisfaction in our heart. ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்ததான ஜான் வெல்ஸ் என்பவர் விதமாக சொல்கிறார். A man of God, John Wells, who belonged to Scotland, he says like this. ஒவ்வொரு நாளிலும் நான் குறைந்தபட்சம் 10 மணி நேரம் நான் ஜெபிக்கின்றேன். He says every day minimum I pray 10 hours. அதிலே நான் ஏதாவது கொஞ்சம் குறைந்து விடுமானால் அந்த நாள் முழுதையும் நான் வீணாக பொழுது போக்கிவிட்டேன் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாகிறது. Suppose if I come short of the time and that I feel that I have wasted the entire day. ஒரு பேராயர் ஆண்ட்ரூ என்கிறவர் விதமாக சொல்கின்றார், ஒவ்வொரு நாளிலும் 5 மணி நேரம் நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன். Reverend Andrew says every day I wait in the presence of God for 5 hours. இன்னொரு தேவனுடைய மனுஷர் விதமாக சொன்னார். Another man of God said like this. நான் எப்பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஜெப குறைவை நான் உணர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு அந்தகாரத்தையும் கனியற்ற ஒரு தன்மையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். He says whenever I feel that I come short in prayer, in all those situations I understand that there is a darkness in my life engulfed and I see a barrenness in my life. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஜெப ஜீவியத்தை பொறுத்து தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவது, நம்மை உயர்த்துவது, இவைகளெல்லாம் இதை அடிப்படையாக கொண்டது. The Lord will make use of us and He will exalt us depending upon our prayer life. இன்றைக்கு இந்த ஜெபத்தை பற்றி 2 முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Today I want to tell you 2 important things about this prayer and I want to conclude this study. வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதான பலவிதமான ஜெபங்கள், Diverse types of prayers that are mentioned in the Holy Bible. இரண்டாவது, நாம் ஜெபித்தும் பலன் இல்லை, அதாவது ஆண்டவர் பதிலளிக்கவில்லை, இதற்கான காரணம் என்ன? Second aspect is, even though we pray, the Lord is not answering our prayer. What is the reason behind this? வேதத்திலே பலவிதமான ஜெபத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the Bible we see about diverse types of prayers. நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு ஜெபத்தை தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். All of us know only one type of prayer. நமக்கு எப்போ ஜெபத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை கூப்பிட்டு அதோடு நம்முடைய ஜெபத்தை நாம் முடித்து விடுகின்றோம். Whenever we find time to call upon the Lord, we pray in the presence of the Lord and we finish our prayer. பலவிதமான ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு ஜபங்களும் ஒவ்வொரு விதத்திலே நமக்கு பதில்களை கொண்டு வருகிறது. Many types of prayers are mentioned in the Bible. Each type of prayer brings answer in different ways. அதாவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய ஜபமானது மாற்றியமைக்கப்பட வேண்டும். Our prayer must be entirely completely changed according to the pattern of our problem. ஒரே மாதிரியான சில ஜபங்களை செய்து அதன் மூலமாக சரியான ஒரு பதிலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. As we keep on doing the same type of prayer, we are not able to receive answer from the Lord. வேதத்திலே சொல்லப்படுகிறதான பலவிதமான ஜபங்கள் எப்படிப்பட்டது? What are the various types of prayer that are mentioned in the Holy Bible? முதலாவது தனி ஜபம் என்று சொல்வது. First of all, it is known as a personal prayer. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அத்தியாவசியமான ஒரு ஜபம். This a personal prayer is indispensable in the life of every Christian. பொதுவாகவே பொதுவான ஜபம் போதும் என்று தான் நாம் நினைக்கின்றோம். Generally we think that a general prayer is sufficient for us. இந்த பொதுவான ஜபமே நமக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று நாம் சில நேரத்தில் எண்ணுகின்றோம். Sometimes we think we don't find sufficient time even to take part in this general prayer. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு தனி ஜபம் அவசியம். Every Christian needs a personal prayer. இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் வேதத்திலிருந்து ஆதாரமான வசனத்தை சொன்னா முடிக்க முடியாது, பிரசங்கத்தை முடிக்க முடியாது. Suppose for everything I want to quote references from the Holy Bible, I cannot finish my study. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலே மாத்திரம் நான் பதில் சொல்லிவிட்டு வருகின்றேன். For everything I will give a reply or detail in one word. இந்த தனி ஜெபத்தின் மூலமாக நாம் என்னென்ன காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சாதிக்க முடியும்? Through this personal prayer, what are the things we can achieve in our life? நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய ஜெபமானது மாற்றி அமைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. The reason why I am telling this is that our prayer pattern must be completely changed. நம்முடைய தனி ஜெபத்தின் மூலமாக தான் தேவனோடு கூட உள்ளதான ஒரு உறவை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். Only through a personal prayer we will have a close fellowship or intimacy with our Lord. பொதுவாகவே ஜெபம் என்று சொல்வது தேவனோடு கூட பழகுவது, பேசுவது ஒரு அனுபவம் தான். Generally when we say prayer, it is nothing but an experience of communing with the Lord and having a close intimacy with the Lord. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து அவர்களோடு கூட பட்சமாய் பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். In the Bible we see the Lord brought the people of Egypt, people of Israel to the wilderness and talked to them kindly. அப்போ நம்முடைய தனி ஜெபத்தின் மூலமாக தான் தேவனோடு கூட உள்ளதான ஒரு உறவை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். Therefore only through the personal prayer we can increase in the intimacy with the Lord. நமக்கு இருக்கக்கூடியதான தனி ஜெபத்தின் மூலமாக தான் தேவ சித்தத்தை நாம் பகுத்தறிய முடியும். Only through our personal prayer experience we can discern the will of God. தனி ஜெபத்தின் மூலமாக தான் தேவனுடைய சத்தத்தையும் கூட நம்மால் கேட்க முடியும். Only through personal prayers we can hear the voice of the Lord. தனி ஜெபத்தின் மூலமாக தான் நல்ல சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only through personal prayers we can obtain good characters and virtues. தனி ஜெபத்தின் மூலமாக தான் வரங்களையும் தாளந்துகளையும் பெற்று அனுபவிக்க முடியும். Only through the personal prayers we can receive talents and gifts from the Lord. நமக்கு இருக்கக்கூடியதான தனி ஜெபத்தின் மூலமாக தான் நாம் பண்ணிரதான தீர்மானங்கள், பிரதிஷ்டைகள் இவற்றிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும். We can stand firm in our consecration and vows because of the personal prayers. நமக்கு இருக்கிறதான தனி ஜெபத்தின் மூலமாக தான் ஒரு விடுதலையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். We can receive a deliverance and enjoy that only through personal prayers. விடுதலை என்று சொல்வது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சில போராட்டங்கள், விடுதலை இல்லாத சில பகுதிகள், இவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு தனி ஜெபத்தின் மூலமாகவே முடியும். To get a deliverance from all the problems and struggles that have come in our life, it is possible only through personal prayer. நான் சொன்னதான இவைகள் எல்லாவற்றுக்கும் வேதத்திலே அடிப்படையான ஆதாரமான வேத வசனங்கள் உண்டு. For all the things I mentioned now, there is a base verse, the key verse for everything. நமக்குள்ளே தனி ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை நம்மால பார்க்கவே முடியாது. If you don't have a personal prayer experience, we can never see deliverance in our life. நம் மீது ஏதோ ஒரு ஆதிக்கம், நம் மீது ஏதோ ஒரு பாரமான ஒரு சுமை, ஒரு சுமத்தப்படுவது போல ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்போதும் காணப்படும். We will always have a feeling something burdensome is kept upon our head. இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிடுகின்றேன். For this I want to quote one example from the Holy Bible. மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்படுகிறார். Moses was seen in the palace of Pharaoh. ஒரு நாள் அந்த அரண்மனையை விட்டு அவன் வெளியே வருகிற அந்த சந்தர்ப்பத்திலே One day at the time he was coming out of the palace, ஒரு எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கிறான். one Egyptian is smiting a Hebrew. இந்த மோசே
அவனும் ஒரு எபிரேயனாய் இருக்கிறான். Even this Moses was a Hebrew. ஆனால் அவன் வளர்ந்து வருவதோ பார்வோனுடைய அரண்மனையிலே எகிப்து தேசத்திலே அவன் வளர்ந்து வருகிறான். But he was brought up in the palace of Pharaoh in the land of Egypt. ஒரு நாள் மோசே பார்க்கிறான், எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கிறான். One day while Moses was watching, an Egyptian was smiting a Hebrew. மோசேயினுடைய இருதயத்துக்குள்ள என்ன உண்டாதுன்னா, என்னுடைய சகோதரனை ஒருத்தன் அடிக்கிறான் என்று என்ன உண்டாகிறது. This Moses was thinking, oh, some stranger is smiting my own people. எப்படியாயினும் எகிப்தியனுடைய கைக்கு இந்த எபிரேயனை தப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. He had a thought in his mind that somehow he has to deliver this Hebrew from the hands of the Egyptian. மோசே அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை அடித்து மணலிலே புதைத்து போட்டான். Moses saw here and there and found none anywhere. Therefore he just slew that Egyptian and hid him in the sand. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை அடித்து மணலிலே புதைத்து போட்டான். He looked here and there and found none. Therefore he slew that Egyptian and buried him in the sand. இந்த எகிப்தியன் என்று சொல்வது நம்மை அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமைகள். This Egyptian is a power that is enslaving us. எபிரேயன் என்று சொல்வது நம்முடைய ஆத்துமாவை வெளிப்படுத்துகிறது. When we say Hebrew, it reveals our soul. நம்முடைய ஆத்துமாவை சில வல்லமைகள் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Some powers are enslaving our soul. இந்த அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமையிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது? How can we get deliverance from the power that is enslaving us? மோசேயை போல் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை அடித்து புதைத்து போட வேண்டும். And like Moses, we have to see here and there, and after knowing that no one is watching us, we have to slew the Egyptian and bury him. தேவ சமூகத்திலே தனித்திருந்து காத்திருந்து ஜெபித்து நம்மை அடிமைப்படுத்துகிறதான அந்த எகிப்தியனுடைய வல்லமைகள் நாம் முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். In the presence of God, we have to wait and tarry and receive the power from the Lord and slew the Egyptian and bury him. வேதத்திலே யாக்கோபை பற்றி நாம் படிக்கும்போது அவனும் கூட ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறான். In the Bible, when we study about Jacob, even he was waiting for the blessing of the Lord. தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆற்றுக்கு அப்பால் கொண்டு போய் விட்டு He is sending all his family members on the other side of the river. வேதம் சொல்கிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். The Bible says that Jacob was all alone. அவன் தனித்திருந்து கர்த்தரோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கிறான். He was all alone and he was striving with the Lord. அப்போதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see only in that situation the Lord is blessing him and sending him. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனி ஜெபம் என்று சொல்வது அவசியமானது. Therefore in the life of every one of us this personal prayers is very much necessary. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு கூட தனி ஜெபமானது ஒரு அவசியமான ஒன்றாய் இருக்கு. Even to go to the kingdom of God we need a personal prayer experience. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் படிக்கிறோம். In the Old Testament period we study about the tabernacle. இது முதலாவது கர்த்தருக்கு ஏற்றதான ஒரு ஆலயமாய் காணப்பட்டது. This was seen as a first temple for the Lord. இந்த ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். In this tabernacle, in the temple of the Lord, the priests were serving the Lord. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு இடம் காணப்படுகிறது. In this tabernacle, there is a particular place called the most holy place. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்திற்குள்ளே போகிறான். The chief priest will enter into that most holy place once in a year. இந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற வேளையிலே இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான்? At the time the chief priest is entering into the most holy place, what does he do? அந்த தூப பீடத்திலே தூப வர்க்கத்தை போட்டு அவன் உள்ளே கொண்டு போகின்றான். He is putting incense in the altar of incense and he is taking it inside. அந்த தூப வர்க்கத்திலிருந்து வருகிறதான புகையின் மூலமாக தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவன் பிரவேசிக்கிறான். He is entering into the most holy place through the smoke that is coming out of the incense. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் வேலை செய்கிறார்கள். In the holy place the priests are serving. அது எப்பொழுதும் அவர்கள் போய் வந்து கொண்டே இருக்கலாம். Always they can go and come. வருடம் முழுவதும் ஆசாரியர்கள் உள்ளே போகலாம். The priests can enter into the holy place throughout the year. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை அவன் உள்ளே போய் வருகிறான். But in the most holy place the chief priest can enter that too only once in a year. இதை நாம் ஒரு தனி ஜெபத்திற்கு நாம் ஒப்பிட்டு நாம் சொல்லலாம். We can compare this for a personal prayer experience. அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதான வேளையிலே
தூப வர்க்கத்தோடு கூட தான் அவன் புறப்பட்டு போகிறான். When he is entering into the most holy place, he is going with the incense. அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்தை தன்னுடைய மாம்சீக கண்களால் அவன் நேரடியாக பார்க்க கூடாது. In that most holy place in the tabernacle, there is a mercy seat. He should not behold that mercy seat with his fleshly eyes. தூப வர்க்கத்திலிருந்து வருகிறதான அந்த புகையின் மூலமாக தான் அந்த அவன் கிருபாசனத்தை அவன் காண்கிறான். He is beholding the mercy seat which is situated in the most holy place through the smoke. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு நாம் சொல்லலாம். This most holy place can be compared to the kingdom of God. இப்போ நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு தனி ஜெபம் அவசியமா இருக்கிறது. If you want to go to the kingdom of God, we need the personal prayer experience. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை போறன்றதுனால வேண்டி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சற கூடாது. It doesn't, because he is entering into the most holy place once in a year, it doesn't mean that it's enough if we pray once in a year. நமக்கு அனுதினமும் ஒரு தனி ஜெபம் அவசியம். Every day we need personal prayer. இரண்டாவது பொது ஜெபம் என்று சொல்வது. Second is known as a general prayer. இந்த பொது ஜெபத்தோடு கூட சில ஜெபங்கள் அடக்கமாய் இருக்கிறது. And certain types of prayers are contained in this general prayer. குடும்ப ஜெபம், சபையாரின் ஜெபம், family prayer and the prayer of the congregation, ஜெப குழுவினருடைய ஜெபம், the prayer of the prayer group. இவைகள் எல்லாம் ஒரு பொது ஜெபமாய் காணப்படுகிறது. All these prayers are known as a general prayer. இந்த பொது ஜெபத்தின் மூலமாக ஏற்படுகிற நன்மை என்ன? What are the benefits we derive because of this general prayer? தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட உள்ளதான ஒரு உறவை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். Through the personal prayer we have a close intimacy with the Lord. பொது ஜெபத்தின் மூலமாக உண்டாகிறதான மேன்மைகள் தான் என்ன? What are the greatness of the general prayer? நாம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read Matthew's Gospel chapter 18 verse 19, வாசியுங்கள். Again I say unto you, that if two of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். I say unto you that if two of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my Father which is in heaven. அப்போ இந்த பூமியிலே 2 பேர் 3 பேர் ஏதோ ஒரு குழுவினர் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்திற்காக ஒருமனப்படும் போது அதை பிதாவானவர் அதை அங்கீகரிக்கிறார் என்று வாசிக்கின்றோம். Here we are reading that if 2 or 3 on this earth agree together or in one accord they pray, the Lord Father is answering. சில பொதுப்படையான தேவைகள் வருகிறதான நேரத்திலே நிச்சயமாக ஒரு பொது ஜெபங்கள் அவசியமா இருக்கிறது. When we have to obtain some general needs, we are seeking after the general prayer. எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான விதத்திலே ஒரே ஒரு வார்த்தையிலே ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். I want to tell you in one word that all of you can understand it. தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரகாசிக்கும். Our personal life will shine by personal prayer. பொதுவான ஜெபத்தின் மூலமாக ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்படும். By general prayer a family will be shining. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பத்தில் இருக்கக்கூடியதான குறைவுகள் சகலவற்றும் நிறைவாக்கப்படும். All the shortcomings in the family will be removed and the future of the children will be bright. அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் காத்திருந்தார்கள். During the time of the apostles, 120 people were waiting in the presence of the Lord in the upper chamber. அவர்கள் காத்திருக்கிறதான வேளையிலே அவர்கள் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். When they were waiting like this, the Holy Spirit was poured upon every one of them. இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு மனது காணப்பட்டது. அதனால் எல்லார் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். There was one accord among all those people, therefore the Spirit of the Lord was poured upon them. அப்போஸ்தலர் நாம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே, When we read Acts of the Apostle chapter 12, பேதுரு சிறைச்சாலையிலே காணப்படுகிறார். Peter was in prison. அந்த சிறைச்சாலையிலே காணப்படுகிற வேளையிலே சபையார் எல்லாரும் ஜெபிக்கின்றார்கள். When he was in the prison, all the congregation they joined together and prayed. அவர்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி எந்த வீட்டிலே ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே கொண்டு வந்து விடுகின்றார். The Lord heard the prayer of those people and delivered Peter, and in which house they were praying, the Lord brought Peter to the same house. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்திற்காக ஒருமனப்படும்போது
அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தாலும் அதை சாதிக்க முடிகிறது. When all of us join together and when we pray in one accord, whatever the thing may be, it is possible for us. மூன்றாவது விழிப்பு ஜெபம் என்று சொல்வது. And third type of prayer is a watchful prayer. நான் சொல்கிறதான எல்லா ஜெபமுமே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியமானதுதான். All the prayers about which I speak is necessary for any Christian. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. We should not think that prayer is over by praying half an hour. இந்த ஜெபங்கள் நான் சொல்கிறதான எல்லா ஜெபங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்கு அவசியம். All the types of prayer I mention now is necessary for everyone every day. மூன்றாவது இரவு ஜெபங்கள் என்று சொல்வது. Third is night prayers. இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக உண்டாகிறதான மேன்மை என்ன? What is the greatness we receive by these night prayers? நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், அவர்களை நாம் கீழ்ப்படுத்தலாம். The people who oppose us, the people who hate us, the people who reject us, we can subdue them. சில காரியங்கள் நமக்கு மிகவும் ஒரு தீர்க்க முடியாத சில காரியங்களாகவே இருக்கும். There will be some problems which cannot be solved at all. இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை இரவு ஜெபத்தின் மூலமாக தான் நாம் மேற்கொள்ள முடியும். Only through the night prayers we can overcome those problems. எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Please all of you turn your Bible to Luke's Gospel chapter 6. 6வது வசனத்திலிருந்து சில சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். From verse 6 onwards we see an incident. ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். In a Sabbath the Lord Jesus Christ entered into a synagogue. அப்பொழுது அங்கே ஒரு சூம்பின வலது கை உடையனதான ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். There was a man with his right hand withered. வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று நோக்கமாய் இருந்தார்கள். The scribes and Pharisees were watching the Lord Jesus Christ to find fault whether he would heal on a Sabbath day. அந்த சூம்பின கையை உடையவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். Looking at the man with the withered hand, the Lord Jesus said unto him, Rise up and stand forth in the midst. இந்த காரியத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். Because of this they are finding fault with the Lord Jesus Christ. ஏனென்றால் அது ஓய்வு நாளாய் இருந்தபடியினால் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. Because it has happened to be a Sabbath, no one should do any work. ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்துவினுக்கு சுகத்தை கொடுத்துட்டார்னு பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இயேசுவின் மேல் மிகுந்த கோபம் ஏற்பட்டது. The scribes and Pharisees were angry against the Lord Jesus, thinking that Jesus has healed that man on the Sabbath day. நாம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கும்போது When we read the verses 11, 12 and 13, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். They were filled with madness and communed with one another what they might do to Jesus. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். In those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. இந்த வேத வசனங்களிலே இரவு ஜெபத்தின் மூலமாக இயேசு செய்ததான 2 காரியத்தை நாம் படிக்கிறோம். In these verses we read 2 important things the Lord Jesus did because of his night prayer. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். They were filled with wrath and communed one with another what they might do to Jesus. அவர் மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He went up to the top of the mount and was praying all through the night. ஏன் அவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார்? Why did Jesus Christ pray? ஒன்று ஜனங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வருகிறதான ஒரு எதிர்ப்பு. First of all, the opposition that is coming from the side of the people. இந்த எதிர்ப்பின் நிமித்தமாக பயந்து போய் அவர் ஜெபம் பண்றாரா? Because of this opposition, was he afraid and therefore did he pray? இயேசுக்கு அப்படியெல்லாம் ஒரு பயம் அவருடைய இதயத்துக்குள்ள கிடையவே கிடையாது. No, there was no fear in the heart of Jesus. ஏனென்றால் அவருக்கு தெரியும் பிதா எந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அந்த நேரத்துல தான் நம்மளை பிடிக்க முடியும், அந்த நேரத்துல தான் நம்மளை அடிமைப்படுத்த முடியும் அப்படி நினைத்திருந்தார். Because Jesus knew very well at whatever time the Father wanted to surrender him, only other time these people also can apprehend him. ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்கு வருகிறார்கள். Once the people came to capture the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர்களிலிருந்து விலகி போனார், மறைந்து போனார் என்று வாசிக்கிறோம். We read in the word of God the Lord Jesus Christ disappeared from them. ஏன் இயேசு கிறிஸ்து மறைந்து போனார்?
போனார்? Why did the Lord Jesus Christ disappear from the spot? அந்த நேரம் அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதான நேரம் அல்ல. That time is not given to them that he may be entrusted. வேறொரு முறை அவரை பிடிக்கும்படிக்கு வருகிறார்கள். All the people are coming on another occasion to lay hold on him. இயேசு சொல்கிறார், நான் தான் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றார். Jesus said, behold, it's me. பிதாவினுடைய வேலையை அவர் அறிந்திருந்தார். He knew the time of his father. பிதாவினுடைய வேலைக்கு முன்பாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. He did not wanted to surrender himself before the time of the father. இந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் மூர்க்க வெறி கொண்டிருந்தார்கள். In this place also we see they were filled with wrath against the Lord Jesus. அவரோ மலையின் மீது ஏறி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He went to the top of the mount and was praying. நமக்கு கூட இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் நமக்கு சில நேரத்தில் வரலாம். We may also have such type of oppositions in our life. சிலர் நம்மை பயமுறுத்தக்கூடியதான வார்த்தைகளை நம்மோடு கூட சொல்லலாம். Some people may speak to us that they may threaten us. சவால் விடுவாங்க, நான் உன்னை அழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. They will throw challenge against us saying, I will destroy you. இப்படிப்பட்டதான சவால்களை நம்ம மேற்கொள்ளணும்னா இரவு நேரத்தில் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க If வேண்டும். we want to overcome such challenges, we have to wait in the presence of God during night time. அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபிச்சிட்டு அவர் என்ன செய்தார்? And next day, after praying throughout the night, what did the Lord Jesus Christ do? நாம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read verse 13, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தமக்காக தெரிந்து கொண்டார். we are reading there, when it was day, he called unto him his disciples, and of them he chose 12. பாருங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணி 12 பேரை தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்றதான ஒரு பெயரை இட்டார். All through the night he prayed, and after that he chose 12 people as his disciples and called them apostles. அப்ப இரவு ஜெபத்தின் மூலமா தான் 12 சீஷர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். Therefore, only through night prayer he could create 12 disciples. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரவு ஜெபம் என்று ஒன்று இருந்தால்தான் நாம் பாதுகாக்கப்பட முடியும். Therefore, in our life also, only if we have the experience of night prayer, we will be preserved. லூக்கா சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read Luke's Gospel, chapter 26, verse 41, இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? the Lord Jesus Christ is asking that you may not fall into temptation, should you not watch for 1 hour. சோதனை என்று சொல்வது யாவருக்கும் உரியதுதான். The temptation belongs to everyone. சோதனை இல்லாத ஒரு நபரே கிடையவே கிடையாது. We cannot find a person on earth without any temptation. எல்லாருக்கும் சோதனை உண்டு. All will have temptation. ஆனால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? And can't you wait or watch for 1 hour that you may not fall into temptation? இரவு நேரங்களிலே தேவ சமூகத்திலே காத்திராத நபர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். People who do not wait in the presence of God during night times will be put into temptation. அவர்கள் தான் தங்களுக்கு வருகிறதான சோதனையில் அவர்கள் விழுந்து போவார்கள். Only those people will fall during the time of the trial. ஆனால் இரவு நேரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிறதான சோதனை அவர்களுக்கு ஒரு அனுபவமாய் மாறி போய்விடும். People who wait in the presence of God during night times, when trials and temptations will come in their life, it will be their experience. விழிப்பு ஜெபத்தின் மூலமாக நமக்கு 3 காரியங்கள் நடைபெறுகிறதாக சொன்னேன். Because of this watchful prayer, I told you that 3 things are happening in our life. ஒன்று, நமக்கு விரோதமாய் மூர்க்க வெறி கொண்டிருக்கிறதான ஜனங்களை பாதபடியாக்கி போடலாம். First of all, we can bring those people who are wrath against us under our footstool. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்து தனக்கென்று 12 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். Secondly, the Lord Jesus Christ prayed throughout the night, and then he is choosing 12 people as his disciples. தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக ஊழியம் செய்யும்படியாக 12 பேரை தெரிந்து கொள்கிறார். He chose 12 people that they may be with him and they may serve him and to serve the Lord. இரவெல்லாம் காத்திருந்த தெய்வத்தினுடைய வழிநடத்துதலை அவர் பெற்றுக்கொண்டார். He was waiting in the presence of the Lord throughout night, and he obtained the guidance from the Lord. எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை, ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை வேணும், வழிநடத்துதல் வேணும் நீங்க விரும்புறீங்களோ அதற்காக தேவ சமூகத்திலே இரவு நேரத்திலே காத்திருங்க. In whichever matter or aspects you are expecting a clear guidance from the Lord, in that to obtain that you wait in the presence of God during night time. அடுத்தது, இரவெல்லாம் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறதான வேளையிலே நமக்கு வருகிறதான எல்லாவிதமான சோதனையிலிருந்து நமக்கு ஒரு பூரணமான ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் உண்டாகிறது. Next, when we tarry in the presence of God throughout the night or during night times, we will be able to get a deliverance from all the problems that come into our life.
நான்காவது ஜெபம் உபவாச ஜெபம். Fourth type of prayer is a fasting prayer. இந்த உபவாச ஜெபம் ஏன் எதற்கு என்று எல்லாருடைய இருதயத்திலும் எழும்புகிறதான ஒரு கேள்விதான். A question arises in the heart of everyone that what is the need of this fasting prayer? ஜெபிக்காமல் உபவாசித்து ஜெபிக்காமல் இருந்தால் அது என்ன, உபவாசித்து தான் ஜெபிக்கணுமா, உபவாசி ஜெபிக்கலனா இது என்ன பாவமா அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகிறது. And many are thinking, is it a sin suppose if we pray without fasting? அநேக நேரத்திலே நம்முடைய சரீரத்தை தான் நாம் அக்கறை வைத்து, சரீரத்தில் இவ்வளவு பலவீனம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Most of the time we are very much concerned with our body. We say, oh, I am a man of infirmity, no, I cannot pray. ஆனால் சரீரத்துக்கு உபவாசம் முடியாவிட்டாலும் கூட ஆத்மாவுக்கு உபவாசம் அவசியமா இருக்கிறது. Even though this fasting is not required for this body, this fasting is required for the soul. தாவீது தன்னுடைய ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினதாக சொல்கின்றான். The David says that he persecuted his soul. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாக உபவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்முடைய ஆத்மாவானது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தப்படுகிறது. To what extent we are fasting in the presence of God, to that extent our soul is humiliated. ஒவ்வொருவருக்கும், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உபவாச ஜெபம் தேவையான ஒன்றுதான். Therefore everyone was seated here, the fasting prayer is very much necessary. நாம் எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது, When we read the book of Ezra, chapter 8, verse 21 and 22, இந்த இடத்திலே எதற்காக உபவாசம் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். there we are reading what is the need of fasting. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், That we may humble ourselves before our Lord. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும், For ourselves and for our little ones and for all our substance. செவ்வையான வழிகளை தேடுகிறதற்கும், To seek the right ways. நாங்கள் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசமாய் இருந்தேன், உபவாசத்தை கூறினேன் என்று நாம் வாசிக்கிறோம். There we are reading, I proclaimed a fast there at the river of Ahava. எஸ்ராவினுடைய காலத்திலே அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். During the time of Ezra, the people fasted. எதற்காக உபவாசம் இருந்தார்கள்? What for they fasted? தங்களை தாழ்த்துவதற்காக அவர்கள் உபவாசமாயிருந்தார்கள். They fasted to humble themselves. பொதுவாகவே நம்முடைய இருதயமானது எப்போது மேட்டிமையினால் நிரம்பி காணப்படும். Generally, our heart is filled with pride. நாம் உபவாசிக்கிறதான வேளையிலே நம்முடைய இருதயமானது தாழ்மைப்படுத்தப்படுகிறது. When we fast, our heart is humiliated. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் இருந்த உபவாசத்தை எல்லாவற்றையும் பாருங்கள். You consider the fasting the people did during the time of old. அவர்களுடைய உபவாசம் எல்லாம் தங்களை தாழ்த்துவதாகவே காணப்பட்டது. Their fasting was to humble themselves. அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். They put on the sackcloth and sat in ash. அந்த சாம்பலை அவர்களுடைய தலையின் மீது வாரி போட்டுக் They கொண்டார்கள். cast ash upon their heads. அப்போ உபவாசமாய் இருந்தாலும் முதல் செய்தது தங்களை அவர்கள் தாழ்த்தினதுதான். At the time of fasting, the first thing they did was they humbled themselves. நம்முடைய இருதயம் எப்போது மேட்டிமையான ஒரு இருதயமா இருக்கும். நம்ம உபவாசிக்கிறதான வேளையில தான் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு தாழ்மை உண்டாகும். Because our heart is always having pride. When we fast, our heart is humbled. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் உபவாசம் இருந்தோம் என்று சொல்கின்றார். They say we fasted for ourselves and for our children. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கொடுத்து For வைத்திருக்கிறார். every one of us, the Lord has given a soul. இந்த ஆத்மாவுக்கு நாம தான் நம் உத்தரவாதியாய் நாம் We காணப்படுவோம். are accountable or responsible for our soul. இந்த ஆத்மாவுக்கு தேவையான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். The Lord is giving us a truth necessary for this soul. சில வேளைகளிலே இந்த ஆத்மாவானது பலவிதமான ஆசாபாசங்களினால் நிரம்பி காணப்படும். Sometimes our soul is filled with a lot of lust and affections. நாம் உபவாசிக்கிறதான வேளையிலே இந்த ஆத்மாவும் தேவனுக்கு ஏற்றதாய் மாற்றப்படுகிறது. When we fast in the presence of the Lord, even the soul is in conformity with the Lord. எங்களுக்கு தேவையான சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழிகளை தேடுகிறதற்காகவும் நாங்கள் உபவாசமாயிருந்தோம். We fasted so that we may have our substance and that we may seek after the right ways. அப்போ நாம் உபவாசிக்கிற வேளையிலே நமக்கு தேவையான பொருளாதார தேவையான காரியங்களை ஆண்டவர் தருகின்றார். Therefore, when we are fasting, the Lord is meeting all our economical needs. நாம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read verse 22, வழியிலே உள்ளதான சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். there we are reading to help us against the enemy in the way. இவர்கள் ராஜாவின் இடத்திலே அனுமதி கேட்டார்கள். They are asking permission from the king. ராஜாவும் கூட அவருக்கு அனுமதி கொடுத்து
கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம். We are reading in the word of God that even the king gave them permission. சில சத்துருக்கள் என்று சொல்லும்போது நமக்கு விரோதமாக எதிர்க்கிற ஜனங்கள் காணப்படுவார்கள். Some enemies mean there are people who are opposing us. அந்த எதிர்க்கிற ஜனங்களையும் கூட நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் உபவாசத்தின் மூலமாக தான் நாம் மேற்கொள்ள If வேண்டும். we want to overcome the people who are opposing, it is possible only through fasting prayer. இவை எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். Apart from all these things, the Lord Jesus Christ spoke an important thing concerning this fasting. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read Matthew's Gospel, chapter 17, verse 21, இந்தவித ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்தினாலும் போகாது என்று சொன்னார். the Lord Jesus said, this kind goes not out but by prayer and fasting. இந்தவித ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்தினாலும் போகாது. And this kind of devil will not go but by prayer and fasting. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான ஒரு பிசாசினுடைய போராட்டம் உண்டு. In the life of everyone, a different type of the striving of a devil is there. நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரியவர்களாயிருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பிசாசினுடைய போராட்டம் உண்டு. Even though we are very much spiritual, in the life of every one of us, there will be the striving of the devil. ஒருவேளை கேட்கலாம், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ஆவியில் நிறையறேன், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றேன், வரங்கள் தாளந்துகள்லாம் இருக்கு, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறேன், எனக்குள்ள பிசாசு போராட்டமா? And sometimes you may say, oh, I am an anointed person, I have the talents and gifts, I prophesy, I am a spiritual man. Will there be any striving of the devil in my life? பரிசுத்த வேதாகமத்திலே 99 விதமான பொல்லாத ஆவிகள் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். In the Holy Bible we read that there are 99 types of evil spirits. அதிலே ஒரு ஆவிதான் சோர்வின் ஆவி. And one of them is a spirit of dejection. கவலையின் ஆவி. There is spirit of sorrow. நிர்வசாரத்தின் ஆவி. The spirit of ease. சோம்பேறித்தனத்தினுடைய ஆவி. The spirit of sluggish. இப்படிப்பட்ட ஆவிகள்ல ஏதோ ஒரு ஆவி நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. And any one of the spirits is working in our life. இவைகளெல்லாம் ஒரு பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகளாய் இருக்கிறது. These are all the powers of the evil spirits. நாம் எந்த ஆவியினுடைய வல்லமைக்கு அடிமையாய் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். We know that to which spirit we are enslaved. அப்ப இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு உபவாச ஜெபம் அவசியம். Therefore we need fasting prayer that we may be delivered from such type of powers. ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படி நினைச்சற கூடாது. We should not think that we have to fast and pray only to receive some needs. இயேசு சொன்னார், பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். The Lord Jesus Christ said, verily, verily I say unto you, unless your righteousness exceed the righteousness of the Pharisees, you cannot enter into the kingdom of God. பரிசேயருடைய நீதியிலே ஒன்றுதான், வாரத்திலே 2 வேளை நான் உபவாசிக்கிறேன். The righteousness of a Pharisee is I fast twice a week. அப்ப வாரத்திலே 2 வேளை நான் உபவாசிக்கின்றேன். I fast twice a week. அப்ப பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். And your righteousness must exceed the righteousness of a Pharisee. அப்ப நம்ம வாரத்துல எத்தனை வேளை உபவாசிக்கலாம்? Therefore, how many times we have to fast in a week? எத்தனை வேளை உபவாசிக்கலாம்? நீங்களே How many times we have to fast? நீங்களே சொல்லுங்களேன். Please tell. யாரும் வாய் திறக்க மாட்டீங்களே. குறைஞ்சபட்சம் ஒரு 3 வேளையாவது நம்ம உபவாசிக்கணும். Minimum we have to fast thrice in a week. குறைந்தபட்சம் 3 வேளையாவது நாம உபவாசிக்க வேண்டும். At least minimum we have to fast thrice in a week. நான் வாரத்துக்கு 3 வேளை உபவாசிக்கிறேன்றவங்க கை தூக்குங்க. Those who fast thrice in a week, please put up your hands. அல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்காக எல்லாம் அப்படி சொல்லல. It is not to put others into shame. ஜனங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நிலவரம்ன்றது தெரிஞ்சுக்க வேணாமா? We have to understand what is the standard of our people. நாங்களும் ஜனங்களுக்காக வேண்டி சில கஷ்டத்தை சகிக்கிறோம் இல்லையா? We are also undergoing some suffering for the sake of the people. உபவாசம் என்பது அவசியமானது. Therefore, this fasting is very much necessary. கை தூக்குனவங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. For all those who put up your hands, I want to tell you one more thing. உபவாசம் என்ற பெயருக்கே ஜெப தேவ சமூகத்திலே காத்திருப்பது தான் உபவாசம். Fasting itself means that we have to tarry in the presence of the Lord. சிலர் உபவாசம் சொல்லிவிட்டு ஜெபத்துக்கு ஒண்ணும் இல்லாம சும்மா படுத்திருப்பாங்க. அது பேர் பட்னி. Some people would say, oh, I am fasting. They will not pray. They will be simply lying down. It is not fasting. It is starving. இப்ப கை தூக்குங்க. 3 வேளை நான் உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன். And now those who can say that 3 times I fast and pray. அல்லேலூயா. அதுல சில கைகள் தாழ்ந்து விட்டது. Some hands fell down.
அப்ப நம்ம உபவாசித்து தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். Therefore we have to fast and pray in the presence of the Lord. நாம் உபவாசித்து ஜெபிக்கிறதான நேரத்துல தான் நம்மோடு கூட போராடுகிற வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. Only when we fast and pray, all the evil powers that are striving against us will be destroyed. இந்த உபவாச ஜெபத்திலும் இன்னொரு மேன்மையான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. Even there is a great, excellent experience in this fasting prayer. புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற அனுபவம். Experience of waiting in the presence of God without eating and drinking. இப்போ உபவாசம் என்று சொல்லும்போது நாம் சாப்பிடாமல் இருப்பது அது உபவாசம் என்று நாம் சொல்கிறோம். When we say fasting, that is an experience of not taking any food. உபவாசத்திலே சில மேன்மையான அனுபவங்கள் காணப்படுகிறது. There are some excellent experiences in the fasting. அதுதான் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருப்பது. That is tarrying in the presence of God without eating and drinking. இதுவும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியங்கள் தான். This is also contained in the Holy Scriptures. எந்தெந்த காரியங்களுக்காக நாம் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும்? For whichever things we have to tarry in the presence of God without eating and drinking. சில குடும்பங்களிலே காணப்படுகிறதான மந்திர கட்டுகள் And certain types of spells in some families. பில்லி சூனிய ஏவல்களின் மூலமாக காணப்படுகிறதான காரியங்கள். And the powers of the witchcraft in some families. எவ்வளவு ஜெபித்தாலும் சில குடும்பங்களிலே காணப்படுகிறதான சாபங்கள். Even though we pray exceedingly, there are curses in some families. இவைகளெல்லாம் பரிகரிக்கப்பட வேண்டுமானால் நாம் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்திருக்க வேண்டும். If all these curses are to be abolished, we have to tarry in the presence of God without eating and நாம் drinking. புசியாமல் குடியாமல் இருக்கிறதான வேளையிலே நமக்கு இருக்கக்கூடியதான சாபத்தை, நமக்கு இருக்கிறதான பில்லி சூனிய வல்லமைகளை ஆண்டவர் உடனே அதை முறித்து போடுகின்றார். Only when we tarry in the presence of God without eating and drinking, the Lord will break all the evil powers and the powers of the witchcraft. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாள் மாத்திரம் அப்படி இருந்திருக்கிறேன். In my life, only one day I was like that. காலையிலிருந்து புசிக்கவும் இல்லை, நான் குடிக்கவும் இல்லை, நான் எச்சில் கூட முழுங்கவும் கூட இல்லை, ஒரு நாள் மாத்திரம் தான் இருந்தேன். From the morning, from the early morning, for the one day, I neither ate nor drank, and I did not even swallow the spittle. அடுத்த நாள் இந்த உபவாசத்தை தொடரலாம் நினைச்சா நடு ராத்திரி வயிற்று வலி, அதிகமான வயிற்று வலி. The next day, I wanted to continue this fasting prayer, but during the night, in the midnight, there was a heavy stomach pain. எச்சில் கூட நான் முழுங்காமல் உபவாசத்தோடு இருந்தேன். I was with fasting even without swallowing the spittle. இவைகளினால் ஒன்று வீண் போகவில்லை, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். And those things did not become vain, but the Lord did a glorious thing in my life. நீங்க அது மாதிரி எச்சில் விடுங்காம அப்படியெல்லாம் உபவாசம் எடுத்துறாதீங்க. I don't ask you to fast in that fashion. எதையாவது ஒரு காரியத்தை நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா புசியாமலும் குடியாமலும் இருங்கள். If you want to achieve certain things, you be in the presence of God without eating and drinking. உங்க பிள்ளைக்கு எவ்வளவு புத்தி சொல்லி பார்த்திருப்பீங்க, கேட்கவே மாட்டான்றான். ஒண்ணும் செய்யாதீங்க, காத்திருங்க தேவ சமூகத்தில். You would have instructed or advised your children to a large extent, but he would never obey. You do one thing, you wait in the presence of God without eating and பெரிய drinking. ஒரு மந்திர வல்லமைகளா இருந்தாலும் அந்த மந்திர வல்லமைகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க இப்படி இருந்து பாருங்க, கை மேலேயே ஆண்டவர் ஒரு பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். It may be a great power of the sorcery or witchcraft, and to receive a deliverance from that, you be in this fashion, the Lord will surely deliver you. இந்த அனுபவத்தை நீங்க மற்றவர்களுக்கு கூட சொல்லி கொடுங்க. You teach this experience to others also. இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தார் மாந்திரிக வல்லமையினால் கட்டப்பட்டு விடுதலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. Nowadays many families are bound by the power of the witchcraft, and they are not able to get a deliverance from that. மோசே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். Moses was praying the presence of the Lord for 40 days without eating and drinking. நினிவேவினுடைய ஜனங்கள் 3 நாள் அவர்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார்கள். The people of Nineveh, they stayed for 3 days without eating and drinking. இதனால் நினிவேவினுடைய ஜனங்களுக்கு என்ன நடந்தது? Because of this, what happened to the people of Nineveh? ஆண்டவர் தான் சொன்னார், 3 நாள் இன்னும் 40 நாள் உண்டு, இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம் என்று. The Lord himself told, within 40 days the city of Nineveh will be overthrown. ஆண்டவர் சொன்னதுதான். What the Lord said is said. ஆனால் அவர்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தபோது தெய்வத்தினுடைய மனதை அவர்கள் மாற்றினார்கள். When they did not eat and drink, they changed their heart to the Lord. ஆண்டவர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? The Lord is asking, will I not show pity for the people who cannot understand between the right hand and the left hand? அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜீவ ரட்சண்யத்தை கொடுத்தார். The Lord sent a salvation to those people. இப்படிதான் நாம் பல விதங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. In this way we have to pray in different ways. உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ
அந்த பிரச்சனைக்கு ஏற்றார் போல் உங்களுடைய ஜெபத்தினுடைய போக்கை மாற்றிக் கொள்ளுங்க. You understand the type of problem, accordingly you change the pattern of a prayer. எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்குதுன்னு அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையாக்காக ஜெபிக்காதீங்க. And suppose if you find a little time for prayer, in that little time don't pray for your problem. இரண்டாவது, நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஏன் பதிலளிக்கவில்லை? Secondly, why the Lord is not answering for prayer? வேதத்திலிருந்து ஒரு 8 காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன். From the Bible I have taken 8 things. அதை நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன். I want to tell all those things in brief. நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்காதவரா? He is the Lord is one who is not answering our prayer. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்க கூடியதான ஒரு தேவன். He is a God who is answering our prayers. ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார். A servant of God told like this. ஆண்டவருக்கு ஒரு டெலிபோன் நம்பர் உண்டு. God has got a telephone number. 333 அப்படின்னு சொன்னார். It is 333 he said. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கிறோம். We are reading in Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். Call unto me, I will answer you, I will show you the things which you do not know. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறார். At the time we are calling unto the Lord, he is answering our prayers. நம்முடைய தேவன் பதிலளிக்கிறவராய் இருக்கும்போது ஏன் பதிலளிக்காமல் போய்விடுகின்றார்? When the Lord is one who is able to answer, why he is not answering? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய காரியத்துல பதிலளிக்காமலாம் இருக்கிறது இல்லை. In whichever situation the Lord Jesus Christ is passing through, he will not but answer his prayer of his children. நம்மள பொறுத்த மட்டும் சந்தோஷமா இருந்தா நிம்மதியா இருந்தா தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். As far as we are concerned, if you are happy, we are rejoicing, we will pray. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் எந்த சந்தர்ப்பங்களே போனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். But as far as Jesus is concerned, in whichever situation we approach the Lord Jesus, he would answer. சீஷர்களோடு கூட சேர்ந்து இயேசு படவிலே போய் கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ was sailing in the boat along with his disciples. அதிகமாக காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. Oh, the wind was boisterous. அவரோ நித்திரையா இருந்தார்னு வாசிக்கிறோம். We read in the word of God that he was fast asleep. இந்த காற்று சத்தத்தை மீறி அவர் தூங்கிட்டு இருக்கிறார். And beyond the sound of the wind, he was fast asleep. ஆனால் சீஷர்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னார். But the disciples called Jesus, "Oh master, we perish." மடிந்து போகிறோம் சொன்ன உடனே எழும்பி இறையாதே அமைதலாயிருன்னு காட்டாத. The moment they said, "Lord, master, we perish," he just woke up and said, "Peace, be still." அவங்களுடைய நிர்பந்தமான ஒரு நிலவரத்திலும் கூட அவர்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். Even in the wretched condition, the Lord is answering their prayer. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ is hanging on the cross. சிலுவையிலே தொங்குறதுக்கு முன்னால அவரை சாட்டையினால் நன்றாக அடித்து விட்டார்கள். Before put him on the cross, they just scourged him with a whip. அவருடைய சரீரமோ உழுதவனுடைய வயல் நிலத்தை போல காணப்படுகிறது. His body was like a land which is plowed. எல்லா பகுதிகளிலும் அவருக்கு காயங்கள் தான். In all parts of the body there was wounds in his body. அதோடு கூட சேர்ந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகின்றார். With that excruciating pain he was hanging on the cross. அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டார். And the nails had been fastened upon his hands and legs. அவருடைய தலையிலும் கூட முள்முடி சூட்டப்பட்டார். Even in his he was crowned with a crown of thorns. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்னா இயேசு என்ன மனநிலையில இருந்திருப்பார்? Suppose if he is in this situation, in what condition he would have been? சிலுவையில இருக்கிற நேரத்துல ஒருத்தன் ஒரு கோரிக்கை வைக்கிறான். When he was hanging on the cross, one person is bringing forth a petition. சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. Can anyone of you tell? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான். He is asking, "Lord, when thou come in the kingdom, please remember me." அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஜெபம் காணப்படுகிறது. Even in the time he made a prayer. இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். Today you will be with me in paradise. மனுஷனுக்கு ஜெபத்துக்கு பதிலளிக்கிறதுக்கு இந்த நேரம் தான் அப்படின்லாம் கிடையாது. For man to answer his prayer, there is no particular time for the Lord. தான் வாதிக்கப்பட்டாலும் தான் கஷ்டப்பட்டாலும் சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உடனே பதிலளிக்கிற தேவன். Even though he was afflicted beyond measure, even though he shed all the drops of blood from his body, he is answering the prayer of his child. இப்படியெல்லாம் பதிலளிக்கிறதான தேவன் ஏன் நமக்கு சில நேரத்துல பதில் அளிக்கிறது இல்ல? God, who is able to answer in this way, why doesn't he answer for our prayer? இந்த கேள்விகள் அநேகருக்கு மனதிலே அதற்கேற்ற ஒரு பதில் இல்லாமல் போய்விடுகிறது. Many people are not finding a
proper answer for this question that is rising in their heart. இத்தனை நாளா ஜெபம் பண்ணனே ஏன் பதில் இல்லை? Oh, all these days I prayed, but there is no answer. Why? இத்தனை ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்களே ஏன் பதில் இல்லை? So many servants of God pray for me, but there is no answer. Why? அதற்கு வேதத்திலிருந்து ஒரு 8 காரியத்தை சொல்கிறேன். For to prove it, I want to tell you 8 things from the Bible. முதலாவது ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, First of all, when we read Isaiah chapter 59 verse 2, உங்கள் பாவங்களே அவர் செவி கொடுக்க விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. your sins have hid his face from you, that he will not hear. நம்முடைய பாவங்கள் தான் தேவன் நமக்கு செவி கொடுக்க விடாதபடிக்கு, அதாவது நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க விடாதபடிக்கு அதுக்கு தடையாய் காணப்படுகிறது. Our sins are preventing the Lord to answer our prayers. நாம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, John's Gospel 9:31, அவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம். there we are reading, the Lord is not answering the sinners. இந்த இடத்திலே பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று எழுதியிருக்கிறபடினால் யாரும் ஆண்டவரை அறியாத பாவிகள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. Because it is written, the Lord is not hearing the prayer of the sinners, it doesn't mean that those who do not know the Lord. ஆண்டவரை அறிஞ்சி தங்களுடைய ஜீவியத்திலே பாவத்தை வைத்திருக்கிறவர்களை பற்றி தான் The சொல்லியிருக்கிறார். people who have known the Lord and keeping sin in their life, அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறது இல்லை. the Lord is not hearkening to their voice. நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, When we read Proverbs chapter 15 verse 8, துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பானது என்று வாசிக்கிறோம். the sacrifice of the wicked is an abomination to the Lord. நம்ம என்னதான் கர்த்தருக்காக பலி செலுத்தினாலும் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜீவியம் சரியில்லைன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது. Even though we offer sacrifice and pray to the Lord, if our life is not all right, the Lord will not accept that. ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது, In Isaiah chapter 1 when we read, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாளையும் மாத பிறப்புகளையும் சபைக்கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். I will not bear the new moon and the congregation, the offerings you offer. அப்போ பாருங்க, நம்முடைய ஜீவியம் சரியில்லாம எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறது. Therefore, whenever life is not all right, even though we pray for days together, there is no use. நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ள ஒரு ஜீவியத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். If the Lord wants to answer our prayer, first of all, we have to purify our life. இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் வாசிக்கும்போது, Secondly, when we read Matthew's Gospel chapter 5 verse 23 and 24, நீ பலிபீடத்தின் இடத்திற்கு வருகிற வேளையிலே when you come to the altar, உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ நினைவுறுவாயாகில், if you remember that you have an ought against your brother, அங்கேதானே உன் காணிக்கையை நீ வைத்துவிட்டு there itself you keep your உன் sacrifice, சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு காணிக்கையை செலுத்து. first reconcile with your brother, then come and offer your offerings. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் அவசியம். If our prayers are to be heard, we need a fellowship. நமக்குள்ளே வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. If we harbor hatred and emulations within us, even though we pray exceedingly, our prayer will not be நமக்கு answered. யாரு மேல வைராக்கியம் இருந்தாலும் சரி, அந்த வைராக்கியங்கள் அகற்றப்பட வேண்டியதா இருக்கு. Upon whomsoever we have this emulation, that must be completely removed. ஏதோ ஒரு கசப்பை நாம் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபிச்சிருப்போம், திருப்தி இருக்கும், ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இருந்திருக்காது. Harboring some bitterness in our heart, we would have prayed, but we will have a satisfaction, but there is no use. மூன்றாவது 66வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் படிக்கும்போது, Thirdly, when we read Psalm 66 verse 18, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்று வாசிக்கிறோம். there we are reading, if I regard iniquity in my heart, the Lord will not hear me. இந்த இடத்துல பாவம் செய்ததா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருந்ததா சொல்லப்படல. In this verse it is not written that I committed a great sin. நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். If I regard iniquity in my heart, the Lord will not answer me. நமக்குள்ள ஏதாவது ஒரு தீமையான சிந்தைகள் வந்தா கூட போதும், அது கூட நம்முடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கும். Suppose if some evil things come into our mind, that will prevent our prayer. நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்குள்ள வந்ததான அருவருப்பான எண்ணங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். And at the time of prayer, whatever abominable things flashed in your mind,
just think over that. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சரீரத்துல வர்றது மாத்திரம் தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். Sometimes we think whatever comes in our body is a sin. நம்முடைய நினைவுகளிலே வருகிறது அது ஒரு பெருசா நம்ம எடுத்துக்கொள்றது இல்ல. And whatever evil things that are coming into our mind, we don't take it as a serious thing. ரொம்ப அசிங்கமான விதத்திலே நாம் சிந்திப்போமானால் அதுவும் கூட மன்னிக்கப்படாத பாவங்களில் ஒன்றாய் மாறிவிடும். Suppose if we think some unwanted, awkward things or abominable things, that is also a sin that cannot be forgiven. அப்ப தீமையான சிந்தைகளை நம்மிலிருந்து நாம் எடுத்து விட வேண்டும். Therefore we have to remove the evil minds from our mind. நான்காவது யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, Fourthly, when we read James chapter 4 verse 3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விருக்கிறபடியினால் அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. even though we make supplication because you want to fulfill your lust, you are not able to receive it. விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆனால் இருதயத்திலே சில இச்சைகளை நாம் வைத்திருக்கிறோம். We are making supplication, but still we are keeping some lust in our heart. இதை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை முறை நம்ம ஜெபிச்சாலும் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறது இல்ல. Keeping this, even if we pray any number of times, the Lord will not answer. இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள், கேட்டதை கொடுத்தார். The people of Israel lusted, the Lord supplied what they wanted. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை, ஒரு சிட்சையை தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. The Lord had to give them a chastisement. யாரோ ஒருவருக்கு பார்வை இல்லை என்று வைத்துக் கொள்வோமே. For example, one person is having no sight. அவர்கள் விரும்புகிறார்கள், தங்கள் கண்களுக்கு ஒரு பார்வை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They desire that they need a sight in their eyes. நல்ல நோக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக வேண்டி எனக்கு பார்வை வேண்டும் என்றால் பரவாயில்லை. Suppose it is all right if they ask with a good purpose, Lord, that thy name may be glorified, I need sight. எல்லாரும் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு கண்ணு இல்லாதனால பார்க்க முடியல, ஆண்டவர் கொஞ்சம் கண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னா இது இந்த வாஞ்சை ஆண்டவர் எப்படி நிறைவேற்ற? Suppose if a person is having a desire, Lord, all my family members are watching TV nicely, but I am not able to watch TV. Please, if you give me eyes, I will be able to watch TV. எனக்கு கண்ணு கிடைச்சதுன்னா நான் இருக்கிற எல்லா குற்றத்தையும் நான் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி செய்யும்? Suppose if I have a good eyes, I can see all the bad things in this earth. How can the Lord answer his prayer? தீமையான காரியத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்துவிட்டு நல்ல காரியத்திற்காக நாம் ஜெபிப்பது போல ஜெபித்தால் அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறது இல்லை. Keeping evil things in our heart, and if we pray as if we are praying for a good thing, the Lord will not answer such prayers. ஐந்தாவது யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Fifthly, when we read James chapter 4 verse 6, அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கின்றோம். there we are reading, the Lord is resisting the proud. நம்முடைய இருதயத்திலே பலவிதமான பெருமைகளை நாம் அடக்கி வைத்துவிட்டு நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். If we keep so many types of pride in our heart and pray to the Lord will not answer our prayer. நாம் ஜெபிக்கிறதான நேரத்திலே நம்முடைய இருதயமானது தாழ்மையாய் காணப்பட வேண்டும். At the time of prayer, our heart must be humbled. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, When we read 2 Chronicles chapter 7 verse 14, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, my people who are called after my name, if they humble themselves, அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன். then I will hear them from heaven and command prosperity in the land. அப்போ நம்மை நாமே நாம் தாழ்த்தும் போதுதான் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கின்றார். Therefore, only when we humble ourselves, the Lord is answering our prayers. எத்தனை முறை நமக்குள்ள வந்து பெருமையான எண்ணங்கள் உண்டாகிறது, பேச்சுகள் உண்டாகிறது. How many times we had the proud thoughts and the proud speech. நாம் இப்படி எல்லாம் பேச பேச நம்முடைய ஜெபங்களானது அழிக்கப்பட்டு போய்விடுகிறது. As we keep on praying like this, our prayers will become vain. நாம ஜெபிக்காமல்லாம் இல்ல, ஜெபிக்கின்றோம். It doesn't mean that we are not praying, we are praying. ஆனால் பதிலளிக்காமல் போவதற்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கிறது. But this is one of the reasons why the Lord is not answering our prayers. பரிசேயனுடைய ஜெபத்தை பற்றி நாம் படிக்கிறோம். In the Bible we see about the prayer of Pharisee. அந்த பரிசேயனுடைய ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை சொல்கிறேன். I want to tell you one portion of the prayer of the Pharisee. நான் வாரத்திலே 2 வேளை நான் உபவாசிக்கிறேன். I fast twice in a week. என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். I pay tithes in all my earnings. இந்த ஆயக்காரனை போல இல்லாதபடினால் நம்மை ஸ்தோத்திரி. Lord, I praise thee because I am not like this publican. அவனுடைய ஜெபத்திலே ஒரு பெருமையான ஒரு எண்ணங்கள் காணப்பட்டது. And there was a proud thought in his prayer. இந்த ஆயக்காரனும் அவன் அற்பமாய் அவன் எண்ணப்படுகிறான். He is a publican is despised. ஆனால் அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? But how is the prayer of this publican? அவன் தன்னை தாழ்த்தி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். He humbled himself and said, Lord, be merciful unto me, a sinner.
அவன் தன்னை பாவி என்று சொன்னதே அது அவனுக்குள்ள இருக்கிறதான ஒரு தாழ்மை. He called himself as a sinner. That itself shows his humility. உங்களுக்கு எந்த காரியங்கள் தேவையா இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்துங்க. And whatever things you want, to what extent you can humble in the presence of God, to that extent you humble yourself. வேதத்தில் ஆகாப் ராஜாவை பாருங்கள். In the Bible you consider King Ahab. அவனுடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை சொல்கிறார். The Lord pronounced a judgment upon the family of Ahab. இந்த நியாய தீர்ப்பு கட்டளையிட்ட உடனே ஆகாப் ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்தினான். The moment the Lord pronounced judgment upon the family of Ahab, he humbled himself before the Lord. உடனே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? Immediately what did the Lord say? ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? Did you see that how King Ahab humbled himself before me? அவனுடைய நாட்களில் நான் இந்த பொல்லாப்பை நான் வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். The Lord said, I will not cause this evil to come during his days. உங்களுக்கு ஜெபம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமா இருந்தால், For you, even though the prayer is very much indispensable, உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அத்தியாவசியமான ஒரு தேவையா இருந்தால், suppose you are in a desperate need of something, முதலாவது உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்து. first of all, to what extent you can humble yourself, to that extent you humble yourself. அந்த நாட்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால எப்படி தாழ்த்துனாங்க? In those days, how did the people humble themselves before the Lord? தூளும் சாம்பலுமாய் இருக்கிறதான அடியேன் என்று சொன்னார்கள். They said, Lord, we who are the dust and ash. ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நாம் படிக்கிற வேளையிலே When we read about a prophet, அவன் சொல்கிறான், நான் மந்தை மேய்க்கிறவன் என்று சொல்கிறான். he said, Lord, I am a herdman. நான் காட்டத்தி பழத்தை பொறுக்குகிறவன் என்று சொல்கிறான். I am a man who is gleaning the fruits of the fig. செத்த நாய் தெள்ளுப்பூச்சி என்று சொன்னார்கள். They said, oh, I am a dead dog, I am a flea. இப்படியெல்லாம் தேவனுக்கு முன்னால தாழ்த்தி தான் தங்களுடைய தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். In this way they humbled themselves before the Lord and received their needs. நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதலாவது உங்களுடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்துங்கள். For whichever thing you are praying in the presence of the Lord, before praying, you humble yourself in the presence of the நமக்குள்ள Lord. இருக்கக்கூடியதான எல்லா மேட்டிமையான எண்ணங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். You ask for forgiveness from the Lord for all the proud thoughts in our life. ஆறாவது நமக்குள்ளே காணப்படுகிறதான அவிசுவாசம். And sixthly, the unbelief that is seen in our life. யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, When we read James chapter 1 verse 6 to 8, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நமக்குள்ளே ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். before we pray, we must have a faith. நாம் அவிசுவாசத்தோடு கூட இருப்போமானால் எதையுமே அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. If we are with unbelief, we cannot receive anything from the Lord. அப்படியானால் ஜெபம் முந்தினதா விசுவாசம் முந்தினதா? If so, whether prayer is first or faith is first. விசுவாசம் தான் முந்தினது, The faith is the first. ஜெபம் என்பது பிந்தினது. And the prayer comes next. எந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோமோ, For which matter we are going to pray, அந்த காரியத்தை குறித்ததான நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். first of all, we must have a hope and a faith concerning that matter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். The Lord Jesus Christ raised Lazarus alive. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார். At the time he pronounced one word, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I praise you because you have heard me. இது விசுவாசமான அறிக்கை. This is a confession of faith. அடுத்த வார்த்தையில சொல்றார், லாசருவே வெளியே வா என்கின்றார். The next word he said, oh Lazarus, come forth. லாசர் அவன் வெளியே எழும்பி வருகிறார். Lazarus came forth. அப்ப நாம் எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். Therefore, for whichever matter we are praying, we have to bring a faith into our heart. இருதயத்திலே சந்தேகத்தை வச்சு கொஞ்சம் முயற்சி செய்து பாப்போம்னா ஒண்ணும் நடக்காது. Keeping doubt in our heart, if we think that we can try a little, no, it is not possible. ஏழாவது நீதிமொழிகளின் புத்தகம் 28 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, Seventhly, when we read Proverbs chapter 28 verse 9, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. the prayer of him who rejects the word of the Lord is abominable. என் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. And the prayer of him who turns away his ear from hearing the law, his prayer is abominable. இந்த இடத்துல வேதத்தை கேளாதபடிக்கு எழுதியிருக்கிறதுனால கேட்கக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லப்படவில்லை. Here, because it is written, he who turns away his ear, it is not mentioned about the experience of hearing. வேதத்தை கைக்கொள்ளாதபடிக்கு அவனுடைய செவியை விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. When who is turning away his ears that he may not keep the word of the Lord, his prayer is நாம் abominable. வேத வசனத்தை கைக்கொள்ளாவிட்டால் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதற்கு பதில் தர்றது If கிடையாது. we don't keep the word of the Lord in our life, even though we pray for days together or years together, the Lord will not answer our prayer. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 17வது வசனத்திலே, In John's Gospel, chapter 15, verse 17, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்குமானால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். And if you abide in me and my words abide in you, whatever you ask, that will be granted unto you. என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். If my words abide in you, whatever you ask, that shall be granted unto you. அப்போ நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு அறிஞ்ச சத்தியத்திலே எதுல குறைவிட்டிருக்கிறோம். Therefore, for which matter we are praying, before that we must understand, and in the truth we know in which we come short. எட்டாவது நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, And eighthly, Proverbs chapter 21:13, 21 verse 13. ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்காதவன் எவனும் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது செவி கொடுக்கப்பட மாட்டான். Whoso stops his ear at the cry of the poor, he also shall cry himself, but shall not be heard. ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்காவிட்டால் அவனும் கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். When we don't turn our ears to the crying of a poor, even when he prays, the Lord will not hear. சமுதாயத்திலே சில பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். In the society, there are people who are afflicted. நலிந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். There are people who are downtrodden. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால இயன்ற ஒரு சின்ன ஒரு உதவியை நம்ம செய்யணும். For such people, we have to do the possible help. நம்மளை தேடி வரும்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவியாவது செய்யுங்க. When they come in search of us, we have to do a small help to them. உண்மையா ஒண்ணும் இல்லாதவர்களா இருந்து பார்த்து அவங்களுக்கு செய்யுங்க. And we have to understand whether they are really genuine, then we have to help them. ஒருவேளை அவங்களுக்கு இருந்துச்சு அதை பார்த்து நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Suppose if they have something with them, you need not help them. இன்றைக்கு உலகத்துல பாருங்க சோம்பேறிகள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. Nowadays you see in the world there are many sluggards. எப்படி ஒண்ணும் இல்லாம எப்படி நம்ம ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றது தான் அநேக ஜனங்களுடைய எண்ணமா இருக்கிறது. And the thought of many people is how to become great without having anything. உண்மையா அவர்கள் ஏழையா இருப்பார்களான்னு அவர்களுக்கு உதவி செய்யுங்க. If they are really poor, help them. இந்த உதவியானது நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க கூடியதாய் காணப்படும். This help will enable us to get an answer of our prayer. ஜெபத்தினுடைய பலவிதமான பகுதிகளை நாம் அறிந்து கொண்டோம். We understood so many aspects of prayers. நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டுமானால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். We came to understand that if the Lord wants to answer our prayer, how should we pray? சபை என்பது ஒரு ஜெப வீடாய் காணப்படுகிறது. This church is known as a house of prayer. அப்ப நமக்குள்ளிருந்து எப்போதும் ஒரு ஜெப தூபம் எழும்பி கொண்டே காணப்பட வேண்டும். Therefore the incense of prayer must always be rising out of us. இந்த ஜெபம் காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருகிறார். Suppose if this prayer is seen, the Lord is taking us as a holy mount. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பரலோகவாசிகளாய் மாற்றுகிறார். The Lord is turning every one of us as the citizens of heaven. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று இரவு 10 மணிக்கு உக்கடத்தில் வச்சு வாலிப சகோதரர்களுக்கான ஒரு விசேஷமான ஜெபம் உண்டு. இன்று இரவு 10 மணிக்கு உக்கடம் ஃபெய்த்தோம்ல வச்சு வாலிப சகோதரர்களுக்கான ஒரு விசேஷமான ஒரு ஜெபம் உண்டு. அந்த ஜெபம் காலையில விடியற வரைக்கும் அதிகாலை வரைக்கும் நடைபெறும். இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் போகலாம், அந்த ஜெபத்துக்கு போகலாம். ஒருவேளை பைபிள் ஸ்டடிக்கு வராதவர்களா இருந்தாலும் கூட நீங்க போன் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களையும் கூட கூப்பிட்டுட்டு போங்க. இந்த இரவு நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தாரக்கா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே, இந்த ஆசிரியக்கப்பட்ட மாலை விளைக்காக நன்றியோடு நாங்களும் ஏற்றுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஒரு முறை கூட கர்த்தாவுடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தாவே வேதத்தில் மறைந்துள்ள சத்தியங்களை படிக்க முடியாதே ஆவியானவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்தபடி நன்றியோடும் ஏற்றுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எல்லா தடைகளையும் நீக்கி ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒருவருடைய நிலவரத்துக்கு தேவைக்கு ஏற்றபடி நீரங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடி நாள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டதான வசனங்கள் படி கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தை இந்த நாட்களில் கட்டி எழுப்பிக் கொள்ளத்தக்கதான் நீராம் எங்களுக்கு ஒருவருக்கு கிருபை செய்வோம்.
வேணும் என்று கெஞ்சிரோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையாகி நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய வீடா இருக்கிறது, ஜெப வீடா இருக்கிறது சொல்லி இருக்கிறது படி நாலு கர்த்தாவே ஜெப வீடாகி எங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஜெப தூபம் விளம்பத்தக்கதாக நீராம எங்களுக்கு கிருபை செய்யணுமே. எங்களோட தனி ஜெபங்கள் நாங்கள் உண்மையா இருக்க கிருபை தரணும் ஆண்டவரே. பொதுவான ஜெபங்களும் கர்த்தாவே, உபவாச ஜெபங்களும் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் இரவு விழிப்பு ஜெபங்களும் கர்த்தாவே உண்மையா இருக்கத்தக்கதாக நீராம எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல அந்த ஜெப ஜீவத்தை நாங்கள் கட்டியொழிப்புகளும் அதிகமாக கர்த்தாவே கர்த்தரோடு உருவாடி கொண்டிருக்கிறான் அனுபவத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யணும் ஆண்டவரே. அவ்விதமாக கர்த்தாவே இடத்தில் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஜீவிதங்களை எல்லா காவலோடும் பாதுகாத்து ஜீவிதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் எல்லாற்றையும் கண்டுபிடிச்சு அப்புறப்படுத்தி எங்களுடைய ஜீவிதங்களை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தாவே சுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தாவே ஜெபித்த காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எல்லா வசனம் கேட்டதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்டதான ஒரு ஜெபாவை இந்த நாட்கள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வந்த மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பணுமே. இரவிலும் கர்த்தாவே கடத்தில் நடக்கிறான அந்த வாலிபுர ஜெப குழுவையும் கூட நீரே பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கணுமே. எல்லா வாலிபுர்களையும் உற்சாகப்படுத்தி அந்த கூட்டத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடியிருந்த எல்லோருக்கும் ஒரு நல்ல ஜெபாவை தந்து தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க எல்லோருக்கும் கிருபை செய்யணுமே. இந்த நாட்கள் ஜெபத்தின் மூலமாக இடத்தில் பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் எங்களுக்கு எல்லோருக்கும் கிருபதாரும் தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். எல்லா துதிகனமாமே உமக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. சீக்கிரமானவரே கிண்ணங்களை யாவரையும் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.